அனைவருக்கும் வணக்கம். நீசனுடன் இணையும் ராகு எப்படி பலன் தருவார்? பொதுவாகவே ஒரு நீச கிரகம் லக்ன சுபராக இருந்து அவருடன் இணையும் ராகு மிக நல்ல பலன்களை தனது தசாபுத்தியில் தருவார். கூடவே குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கும் நிலையில் அந்த ராகு மிக மேன்மையான பலன்களை தருவார். இந்த அமைப்பில் நீசனுடன் இணைந்து குரு சுக்கிரன் தொடர்பு பெற்ற ராகு எப்போது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம். பொதுவாக ராகு திசை யோகம் தரும் நிலையில் வரும்போது அது குறிப்பாக பருவ வயது, குறிப்பாக ஒரு 25 வயசுக்கு மேலே வரும்போது அந்த ஜாதகர் மிக மேன்மையான பலன்களை அனுபவிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இங்கே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிரகம் கெட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பருவ வயதில் அந்த ராகு சுபத்துவமான ராகு யோக நிலையில் இருக்கும் ராகு தசாபுத்தி நடத்துவது அந்த ஜாதகரை மிக மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று நாம் உறுதியாக எண்ணலாம். இதனால தான் சொல்கிறாங்க ராகு போகக்காரன் என்றாலும் எந்த ஜாதகத்திலையும் ராகு கெடக்கூடாது. அப்படி இருந்தும் கெட்டிருந்தால் அவருடைய தசை வராமல் இருப்பது நல்லது. இந்த அமைப்பில் சரியான பருவ வயதில் வரும் யோக ராகு, அதாவது நீசனுடன் இணையும் ராகு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 31/10/1994 3 AM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்தில் சந்திரன், 2ஆம் வீட்டில் புதன், 3ஆம் வீட்டில் சூரியன், ராகு, குரு, சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் கேது, 12ஆம் இடத்துல செவ்வாய். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேய்பிறை சந்திரன் லக்னத்திலேயே அமர்ந்து சனியின் பார்வை பெறுவது லக்னம் கெட்டிருக்கிற அமைப்பை காட்டுகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதியும் நீசமாகி ராகுவுடன் இணைந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பெரும்பாலான கிரகங்கள் கெட்ட தன்மையில் தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த ராகு, அதாவது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 கூடியவர்கள் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் யோக பலன்களை அனுபவிக்க மாட்டார் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சும் விதமாக ராகு யோக நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகர் யோக பலன்களை அனுபவிப்பார். ராகு திசை முழுக்க அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். லக்னம் லக்னாதிபதியின் பலவிற்கேற்ப. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் பிறந்திருக்கார். 8-9 வருஷம் அதில் போயிடுச்சு. அடுத்தது சூரிய திசை, ராகுடன் இணைந்த நீச சூரிய திசை. அதாவது சூரியன் இங்கே நீச பாகைக்கு தாண்டும் நிலையில் இருக்கிறார். இங்கே தான் டிகிரி கணக்கு பார்க்கணும். எந்த கிரகம் பரமநீச பாகையில் இருக்கிறது, நீச பாகையை கடந்து விட்டதா, பரமநீச பாகையில் இருக்கிறதா என்பதையெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் பலன் எடுக்கணும். இந்த அமைப்பில் இந்த சூரியன் 199 ஐப்பசி 20ஆம் தேதி வந்துட்டாலே சூரியன் நீசம் இல்லை, நீசப்பாகையை கடக்கும் நிலையில் இருக்கிறார். ஆனாலும் ராகுவுடன் கிரகணமாகி இருக்கிறார். சுக்கிர திசை, சூரிய திசை ரெண்டும் ஒன்றும் இல்லை. சந்திர திசை ஏதோ ஒரு சுமாராக போச்சு. அடுத்தது செவ்வாய் திசை, மிக மோசமான திசை. இங்கே லக்ன ராஜயோகாதிபதியான செவ்வாய் பரிபூர்ண நீசம் அடைவது கண்டிப்பாக நல்ல அமாவாசை சந்திரன் வீட்டில் அமர்ந்து பரிபூர்ண நீசமாகி எந்த விதமான நீசபங்க அமைப்போ சுபர் தொடர்போ இல்லாத நிலையில் கடுமையான கெடுபலன்களை இந்த ஜாதகருக்கு தருவார். இங்கே 4-9ஆம் அதிபதியாக இருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி, பாதகாதிபதி என்ற நிலைமை அவர் பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது தான் நடக்கும். எனவே பாதகாதிபதி என்ற கோணத்திலேயே எல்லா கிரகத்தையும் நம்ம 9ஆம் அதிபதி ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி நீசமாகிவிட்டார் நல்லது நடக்கும் அப்படியெல்லாம் எடுக்கவே கூடாது. எந்த கிரகமும் நீசமாகக்கூடாது, அதாவது நட்பு நிலைக்கு கீழே செல்லக்கூடாது. அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 4-9 கூடியவர்கள், அதாவது தாய் தந்தை குறிக்கக்கூடிய உயிர் ஸ்தானம் பரிபூர்ண நீசமாகிறார்கள். அப்போ தாய் தந்தையினுடைய அமைப்பு கேள்விக்குறியாகிறது. தாய் தந்தைகள் பாதிக்கப்படுவார்களா அல்லது அவர்களுடைய ஆயுளுக்கே பங்கம் வருவா என்பது சூரிய சந்திரன் நிலையை கணிக்க வேண்டும். இங்கே சந்திரன் அமாவாசை நிலையில் சனியின் பார்வையில் இருக்கிறார். அப்போ காரக கிரகமும் கிடைக்கிறது. சூரியனும் ராகுவுடன் இணைந்து நீச நிலையில் இருக்கிறார். அப்பொழுது தந்தையினுடைய காரக கிரகமும் கிடைக்கிறது. எனவே தாய் தந்தையர் இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக அவருடைய உயிர் பாரத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போலவே செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு கடுமையான அதாவது சோதனைகளை தந்து தாய் தந்தையரின் அதாவது ஆயுளை பங்கம் செய்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. செவ்வாய் திசையிலேயே தாய் தந்தையர் இருக்கிறார்கள். தற்பொழுது ராகு திசை நடக்கிறது. இந்த ராகு இந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிச்சிருக்கார். என்றால் சுக்கிரன் குருவுடன் 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு அந்த சுக்கிரன் உடைய காரகமான ஃபேஷனிங் டெக்னாலஜி ஜாதகருக்கு தருகிறது. ஃபேஷனிங் டெக்னாலஜி படித்திருக்கிறார். அந்த துறையில் இந்த ஜாதகர் ராகு திசையில் மிக மேன்மையான நிலைக்கு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் இல்லை. இப்போ இங்கே ராகு மாரகஸ்தானத்தில் இருக்கிறார், மாரகாதிபதியுடன் இருக்கிறார், மாரகத்தை செய்வார் என்பதை கணக்கில் எடுத்துக்கூடாது. குறிப்பாக அதாவது
தசாபுத்தி பலன்களே வயதுக்கேற்ப சொல்லப்பட வேண்டும் என்பதால் இந்த ஜாதகத்துக்கு இதே ராகு திசை 70-80 வயசில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கம் செய்யும். இங்கே லக்னாதிபதியை கிரகணம் செய்த ராகு லக்னாதிபதியோட பலன்களையும், சுக்கிரனுடன் இணைந்ததால் சுக்கிரனுடைய பலன்களையும், குருவுடன் இணைந்ததால் குருவின் பலன்களையும் தருவார். இங்கே சுக்கிரனுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கிறது. 3-10 கூடியவர். 10ஆம் இடம் கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு 6இல் மறைந்த சுக்கிரனுடன் இருப்பதால் ராகு அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை, சுக்கிரனுடைய கேந்திராதிபத்திய தோஷத்தை எடுத்து செய்ய மாட்டார். அதே போல 8ஆம் குரு 5-8 கூடியவராக 5ஆம் வீட்டிற்கு 11லும் 8ஆம் வீட்டிற்கு 8லும் மறைந்திருப்பதால் 8ஆம் இடத்து அட்டமாதிபத்திய குருவின் அட்டமாதிய பலன்களையும் ராகு எடுத்து செய்வார். ராகு குருவின் 5ஆம் இடத்து பலன்களை மட்டுமே எடுத்து செய்வார். ராகு குருவினுடைய இந்த அமைப்பில் இந்த ராகு திசை பூரண ராஜயோகம் 3-5 லக்னாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு அவர்களுடைய காரக ஆதிபத்தியத்தை தனது தசையில் கவர்ந்து செய்வார். சுக்கிரனுடைய பலன்கள் சுக்கிர திசையில் சாதகரிடம் சரண்டர் ஆகிட்டார். சுக்கிரன் அவருடைய பலன்களை ராகு பிடிங்கி வச்சிருக்கார். அடுத்து வந்து சூரியன் திசையும் லக்னாதிபதி திசையும் லக்னாதிபதியுடைய பலன்களையும் லக்னாதிபதி திசையில் செய்ய விடாமல் ராகு பிடிங்கி வச்சிருக்கார். மற்ற கிரகங்களிலிருந்து பறித்ததை ராகு தனது தசையில் தருவார் என்பதற்கிணங்க சூரியன் குரு சுக்கிரனுடைய பலன்களை ஆதிபத்திய காரக பலன்களையும் இந்த ராகு தனது தசையில் தருவார். கூடவே குருவனுடைய பலன்களையும் தருவார். 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருப்பதால், அதாவது தான் சார்ந்திருக்கும் துறையில் பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பில் இந்த ராகு திசை இந்த ஜாதகரை உயர்த்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சுய புத்தியில் காதல் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3-5 உடையவர்களுடன் வீரியஸ்தானத்திலே இருக்கின்ற ராகு காதல் ஏற்பட வைத்து காதலிலே வெற்றியும் பெற வைப்பார். காதலிலே வெற்றி பெறுவதற்கு துலாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் இங்கே துலாத்தில் சுபருடன் இணைந்த ராகு காதல் மூலமாக இந்த ஜாதகருக்கு காதல் மனைவியை காதலிக்கின்ற பெண்ணையே திருமணம் செய்யும் அன்பையும் இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். எனவே ராகு எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்தால் கூட ராகு யோகம் செய்யும் அமைப்பில் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு ராகு நல்ல பலன்களை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஜாதகம். மற்ற கிரகங்கள் கூட லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்தால் பெரிய அளவில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் விதிவிலக்கான கிரகம் ராகு மட்டுமே. அதனால தான் ராகு வந்து போகக்காரங்கள் சொல்கிறோம். ராகுனுடைய காரகத்துவம் என்ன? 4ஆம் வேடத்தொழில். அதாவது இருக்கும் வீட்டு அதிபதி, இணைந்த கிரகத்தின் அதிபதி, தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகத்தின் பலன் எல்லா பலன்களையும் ராகு தான் தனது தசையில் எடுத்து செய்வார். இந்த அமைப்பில் ராகு திசை இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திர பாக்கியம், தொழில் மேன்மை போன்ற எல்லா அமைப்புகளையும் இந்த ராகு திசை தரும். ராகு திசை இந்த ஜாதகர் வாழ்க்கையில் செட்டில் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதும் அதை செவ்வாய் பார்க்கறதும் இந்த ஜாதகருக்கு, அதாவது அந்நிய திருமணம் தான், அதாவது உறவுகளின் திருமணம் இல்லை என்பதை காட்டுகிறது. அதே போல் 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் திருமணம் தாமதமாகும். ஜாதகருக்கு 30 வயசு ஆகுது. இந்த 30 வயசுக்கு மேலே தான் இந்த 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே திருமணமாகும் என்பது விதி. அதுக்காக தான் இந்த ஜாதகருக்கு 30 வயசாகி இனிமேல் இந்த ராகு திசை சுயபுத்தி பிற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ராகு திசை இந்த ஜாதகரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். அதாவது எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் ஜோதிடத்தில் இருக்கிறது என்போம். 1-5-9 கெட்டாலும் ராகு மட்டும் நல்ல நிலையிலிருந்து அந்த சரியான பருவத்தில் ராகு திசை வந்தால் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் கெட்டுதான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் கெட்டுதான் இருக்கும். ஆனால் ராகு மட்டுமே மிக நல்ல நிலையில் இருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையிலிருந்து நீச கிரகத்துடன் இணைந்திருந்தால் அந்த ராகு நல்ல பலன்களை செய்வார். சனி செவ்வாய் நீசமாகி அவருடன் ராகு இணைந்தால் அவருடைய பெரிய கெடுபலன்களை செய்யறதில்லை. அதே போல் சனி செவ்வாய் நீசமாகி அவருடைய வீட்டில் இருக்கும் ராகுவும் பெரிய கெடுபலன்களை செய்கிறதில்லை. இந்த அமைப்பில் நீச கிரகத்தை கிரகணம் செய்த ராகு, குரு சுக்கிரன் தொடர்பை பெற்ற ராகு இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை தருவார். லக்னம் லக்னாதிபதி கெட்டிருக்கும் நிலையில் கூட இங்கே லக்னம் லக்னாதிபதியும் நன்றாக இருந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை ராகு தருவார். ஆனால் அந்த அமைப்பு இல்லாதால் ஓரளவு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை இந்த ராகு அனுபவிக்க வைப்பார். அதே சமயத்தில் அதிகமாக ஆசைப்பட வைப்பார். ராகு எப்பவுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் என்பதால் அதிகமாக ஆசைப்பட வைத்து ஜாதகரை அதை வெற்றி பெற செய்யும் அமைப்பும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை தரும் என்பதை இந்த ராகு திசையினுடைய மேன்மையான அமைப்பு. நன்றி, வணக்கம்.